கதை சொன்ன என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போடா.
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் 50 இடங்களில் பாலையான அமைப்புகளை நீக்கி நாடுகளுக்கு தலைவனாக குறிஞ்சி நாட்டின் அத்தாணி மண்டபத்தில் கொள்விட்டுக் கொண்டிருக்கும் எனது வளர்ப்பு தந்தை நம்பி என்பவருக்கும் நங்கை மோகினிக்கு மகளாக வள்ளியாகிய நான் பணிவான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்
பார்வையிலே கொடுப்போம் அன்பு பலம் பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுகி சோலையில் முடிந்த பலம் பழமுகி சோலையில் முடிந்த பலம் கத்தி பசியோடு வருவோடு ஞான பலம் கத்தி பசியோடு வருவோடு ஞான பலம் திருப்பரப்பு பற்றி நீ சிரித்தாள் முருகா மலை மீது சிறப்புடனே கண்ட தோட்டம் உண்டு சிங்காரமயிலான தோட்டம் உண்டு சிங்கப்புடனே கண்ட தோட்டம் உண்டு சிங்கார வயிறான உண்டு போயே கொஞ்சம் பிள்ளை உனக்காக வளர்ப்போயில் பஞ்சமில்லை உருவான அன்பு உருவாகும் அன்பு கொஞ்சமில்லை திருப்பரப்பு பற்றி நீ சிரித்தாள் மலை மீது இருக்கும் திருச்செந்தூரிலே தேனாடும் திருப்புகழ் பாடியே எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. மைக்கு குறிக்கப்பு உரிமையுமே நல்லா அமைச்சிருக்கீங்க. ஏன்னா சத்தியமா சொல்றேன், எனக்கு சம்பளமே வேணாம். வள்ளியம்மா, நம்ம போற மேட போற நல்லாவே மைக் அமைது. எப்படி அது நம்ம ராசி. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு தேர் திருவிழா நடத்தினா எப்படி தெரியும்? அவங்க கை வண்ணத்தை பாருங்க. ஏன் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருப்பீங்களோ? சாப்பிட்டீங்களா? சரி, உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிந்து கொண்டு இருக்கிற நண்பர்களுக்கும் மனமார நன்றி. நன்றி என்ற வணக்கம். வணக்கம்ல எங்களுக்கு கூட சம்பளம் வேணாப்பு காலைல ஆடியோவுக்கு சேர்த்து கொடுங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் நாளும் விடிய விடிய முழிக்கிறோம். ஆனால் அவங்க கை வண்ணத்தை பாருங்க, எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் நாடகம் முடிஞ்ச மாதிரி நாங்கள் 9 மணிக்கெல்லாம் போயிடுவோம். ஆனால் அவங்க போக 3 நாள் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து அவங்களுக்கு காலைல சேர்த்து கொடுங்க. நான் எங்கே போனாலும் அதான் சொல்லுவேன். ஆடியோ மட்டும் நல்லா அமைஞ்சா எனக்கு கூட சம்பளம் வேணாம், அவங்களுக்கு கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். நன்றி 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 வணக்கம். சரி நன்றி. அதுக்கு பிறகு பக்க மேளங்கள். இப்போ வணக்கம் வணக்கம் கொழுந்து இனிமே அக்கா அக்கான்னு. சரி, ஏன்னா உங்களெல்லாம் சந்திச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி நன்றி வணக்கம். அதற்கு பிறகு மக்கள் எங்களெல்லாம் மேலே நிற்க வச்சு நீங்கள் கீழே உட்காந்து பார்க்குறீங்க பார்த்தீங்களா? உங்கள் பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். நன்றி 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 வணக்கம். அதற்கு பிறகு யாரு? நாடக அமைப்பாளர் நமது என்ன உறப்பு அப்படியா? நமது கழகப்பிரியர். நான் அவரை ஒரு 100 நேரம் செஞ்சிருப்பேன். நம்ம கீதப்பிரியனை இன்றைக்கு நம்ம மேடையில் நமது இசைப்பிரியனை சந்திக்கிறேன். அதற்கு பிறகு நமது நாடக அமைப்பாளர் புவியரசன் அவர்களையும் சந்திக்கிறேன். ரொம்ப மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். வணக்கம் போல ஜோர கைத்தட்டுங்க நாடக அமைப்பாளருக்கு. நன்றி நன்றி. இன்றைக்கு அவங்களா நாங்களான்னு பார்க்கணும். ஆமாம், பார்த்துருவோம். நன்றி. இப்போ நன்றி. அதற்கு பிறகு போதும்னு சொல்கிற வார்த்தை 2 வார்த்தை. என்னென்னது? ஒன்று சாப்பாடு, இன்னொன்று அடி. உணவளித்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். சரி, நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லணும்ல. அதற்கு பிறகு ஒன்று சொல்லணும். நம்மளால யாருன்னு தெரியுமா? உலக அளவுல நம்மளை பேர் விட்டு நம்மளை யூடியூப் எடுத்து கொண்டு இருக்க நண்பர் பேர் என்னப்பு? தவமா ஆர்கே தவம் நண்பர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். வணக்கம் போல நன்றி. சரி, நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லணும்ல. சொல்லாமா? கண்டா கடம்பா கதிர் வேலா சண்முகா சரவணா சக்தி வேலா ஞான பண்டிதா அப்புறம் ரெங்கா இதெல்லாம் ஆறு குலக்கடவுள் முருகப்பெருமான் ஒரே ஒருத்தரை மனசார கடவுளா நினைச்சு வந்திருக்கேன். அந்த கடவுளை பத்தி நான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. மனசுல உள்ளதை என்னைக்குமே சொல்லணும். எடுத்து சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சொல்லாமா? அப்படிங்க. ஹலோ ஹலோ சார், அந்த சிவகாமி மகனியோ
பார்க்க சொல்லடி அந்த சிவகாமி மகனிடம் தேடி சொல்லடி என்னை நேரும் நான் பார்க்க சொல்லடி வேறு எவரோடும் நான் பேச மாட்டேனடி வேலை இல்லாமல் சோதனையேதடி அந்த சிவகாமி மகனிடம் தேடி சொல்லடி என்னை நேரும் நான் பார்க்க சொல்லடி எவரோடும் நான் பேச மாட்டேனடி வேலை இல்லாமல் வேலை ஏது அந்த சிவகாமி மகனுடன் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி மண்ணையில் சந்தனம் மார்பில் குங்குமம் மங்கை நிலையமோ மண்ணையில் சொந்தம் மலையில் சந்தனம் மார்பில் குங்குமம் பண்ணை நிலையமோ காலையில் சொந்தம் நிழலும் மாறினா நினைவுகள் மாறுமோ நிழலும் மாறினால் நிழலும் மாறுமோ நெஞ்சம் மாறினா நினைவுகள் மாறுமோ மாறாது மாறாது இறைவனாலே அந்த சிவகாமி இந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி கண்கள் சரவணன் சோடிடும் மாலை கண்ணங்கள் மேலவன் ஆடிடும் சோலை கண்கள் சரவணன் சோடிடும் மாலை கண்ணங்கள் மேலவன் ஆடிடும் சோலை சிங்கம் மாறினார் நினைவுகள் மாறுமோ நெஞ்சம் மாறினால் நினைவு மாறுமோ மாறாது மாறாது இறைவனாலே என்றும் மாறாது மாறாது இறைவனாலே என்றும் சிவகாமி மகனுடன் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி வேறு எவனோடும் நான் பேச மாட்டேனடி இல்லாமல் போனேறி அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி நன்றி 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 நமது வீட்டு பெண்கள் காலையில எழுந்தவுடன் சேவல் கூவதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் நல்லா சுறுசுறுப்பா உட்காருங்க கலகலன்னு இருக்குங்க நம்ம செய்யற தொழிலே கலை தொழில் எத்தனை சோகம் இருந்தாலும் அத்தனை சோகத்தை மறந்து செய்யக்கூடிய ஒரே தொழில் என்னன்னா நம்ம கலை தொழில் தான் நல்லா கலகலன்னு இருக்கணும் நமக்கெல்லாம். ஆமா சரி நமது வீட்டு பெண்கள் காலையில எழுந்தவுடன் சேவல் கூவதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் எழுந்திருச்சு முதல் குளிக்கணும் குளிச்சுட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடணும் கோலம் எதால போடணும் அதுக்கு கோலம் எதால போடணும் கோல பொடியெல்லாம் போடணும். தயவு செய்து இனிமே அந்த தவறை செய்யாதீங்க ஏன்? ஏன்னா பச்சரிசி மாவால கோலம் போடுங்க இனிமே பச்சரிசி மாவால கோலம் போட்டா நாம என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் எறும்பு ஜீவராசிகள் வந்து சாப்பிட்டு போச்சுன்னா அந்த பாவங்கள்லாம் நீங்கிடுமா அதனாலதான் பச்சரிசி மாவால கோலம் போட சொல்றேன் இப்ப எறும்பு வரக்கூடாதுன்னு எறும்பு சாக் பீஸ்ல கோலம் போடுறாங்க. அதான் இந்த காலம் காலங்கள் மாற மாற நம்மளும் மாறிக்கணும் ஆமா. ஆண்கள் இறந்தவுடன் முத குளிக்கணும் குளிச்சுட்டு முத எங்க தோட்டணும் முத தலையை தோட்டணும் அதற்கு பிறகு முதுவை தோட்டணும் அதற்கு பிறகு முகத்தை துவட்டணும் ஏன்னா தலையில இருக்க சனியம் போய் முதுகுல இருக்கிற மூதேவி போய் முகத்துல இருக்கிற சீதேவியை கொண்டு வரணும் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் நல்ல விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கறதுனால வள்ளிதர்ம நாடகம் வச்சிருக்காங்க சரிங்க நான் மனசார ஒருத்தர் நினைக்கிறேன் யார 6 படை வீடு 6 படை வீடா 6 படை 6 படை வீடுன்னா 6 பேரா 5 படை வீடுதான் நான் போனாதான் 6 படை வீடு ஓஹோ. முருகப்பெருமான் யாம் இருக்க பயம் என்று சொன்னவர் யாரு முருகப்பெருமான் முருகனை நினைக்கிறேன் குலக்கடவுள் முருகப்பெருமானை கடவுளை யாராலும் நேரா பார்த்திருக்கமா பார்த்ததில்லை அந்த கடவுளையே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு நான் வந்திருக்கேன் நான் எப்படிப்பட்ட ஆளு ஆமா இல்லையா
முருகனை நினைக்கணும், மனசுல உள்ளதை உங்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அப்படிங்க. அப்புறம் வேர்வை ஒன்றும் இங்கு வள்ளி நாயகி நடிக்கும் வம்சப்பிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஓற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். எனக்கு பொன்னாடை பூத்தி கௌரவப்படுத்திய நமது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிங்கிறது வணக்கம். ஜோரா கைதட்டுங்க. நான் கைதட்ட சொன்னா நீங்க தட்டிடுறதா? ஏன் ஏன் கைதட்ட சொன்னேன்? எதுக்காக கைதட்ட சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த பொன்னாடை மாலை வந்து காலையில் வரைக்கும் தான் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த பொன்னாடை எடுக்கிறப்பெல்லாம் நமது ஊர் பேர் யாவுக சின்னம். நீங்கள் மனசார எனக்கு பொத்துறீங்கன்னு தான் நான் கைதட்ட சொன்னேன். நன்றி நன்றி நன்றிங்கிறது வணக்கம். மேகத்தை தூவிட்டான் நெசமாரி போகமான தாகமுள்ள மச்சனே தண்ணீரனா தூவிட்டேன். தண்ணிக்கு எந்த தண்ணி தந்தனக்க மொத்தமா என்னைக்கு குறையாம எப்ப வந்து வரப்போறே, எப்ப வந்து வரப்போறே. ஓடுகிற தண்ணியில ஒரு சிவிட்டை சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரவையோ. சேருமா சேராத? சேரும். சேரலாம் சேர வைக்கணும். ஓடுகிற தண்ணியில ஒரு சிவிட்டை சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரவையோ
விடுங்க, அதனால ஒண்ணும் இல்லை. நம்ம கை தட்டினா சுகர் பிரஷர் எது இருந்தாலும் நம்மளை விட்டு போயிடும் இல்லையா? ஆமா ஆமா. சரி, சாப்பிட முடியல. சாப்பிட முடியல. என்ன காரணம்? வாயில என்ன பேசுங்க. தூங்க முடியல. நான் போன வாரம் நல்லா தான் இருந்தேன். இந்த வாரம் எச்சி இழைச்சு போனேன். இழைச்ச உடம்பே எப்படி இருக்குன்னா முன்ன எப்படி இருந்திருப்பேன். ஏன் சாப்பிட முடியல, ஏன் தூங்க முடியலன்னு கேளுங்க. மனசார ஒருத்தர் நினைச்சிருக்கேன், காதல் வந்துருச்சு. இந்த 16 வயசுல வர்ற காதல். எனக்கு என்ன உணர்ச்சி இல்லையா? என்னப்பா அப்படி கேட்டீங்க? அப்படி கேட்காது. இன்னொரு வார்த்தை மேல கேட்காது. வாங்க வாங்க வாங்க. நமது உரை சேர்ந்து அன்னை மெடிக்கல் சார் அவர்கள் எனக்காக அன்பளிப்பளித்துள்ளார். அன்பளிப்படுத்த அன்புள்ளாக்க அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்து வணக்கம் வணக்கம். நன்றி. சரியா போச்சு. காலையில சாப்பிட முடியல, தூங்க முடியலன்னு சொன்னேன். இந்த 16 வயசுல வர்ற காதல் எல்லாத்துக்குமே அந்த ஆசைகள் இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு அந்த 16 வயசு விட்டு தாண்டிட்டா அப்புறம் தான் நம்ம பிள்ளைங்க. அப்படி இல்ல, 12 வயசுல வந்துருது. அப்படியா? சரி, ஏன்னா அந்த காதல் எனக்கு வந்துருச்சு. யாரு மேல? முருகப்பெருமான் மேல. யார் மேல? முருகன். குலக்கடவுள் முருகப்பெருமான். சரி, அவங்களை நேசிக்கிறேன், மனசார காதலிக்கிறேன். ஆமாங்க, கட்டிக்கலாம்டா. ஆமா, கட்டிக்கலாம். காதல்னா என்ன? அன்புங்க. அந்த வார்த்தையை என்னென்னமோ பண்றாங்க. அந்த காதல் எடுத்து சொல்லணும். எங்களுக்கெல்லாம் காதல்னா இப்ப உள்ள நிலைமையில வந்து கட்டி பிடிச்சாதான் காதல். ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க. இல்ல, இப்ப உள்ளது அதான் காதல். அத வெளியில சொல்லாதீங்க. நான் சுக்கா பேசி பழகுங்க. சரி. ஆமா, ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திணைக்காடு காப்பதுக்குள்ள வழக்கம் என்று அப்பா சொல்லியிருக்காங்க. நந்தவனத்தை போகணும், ஆடணும், பாடணும், ஓடணும், உடியாடணும் ரொம்ப நாள ஒரு ஆசை. அந்த ஆசையை எடுத்து சொல்லணும். சொல்லுவோமா? நிறைவேற்றிடுவான். கண்ணேயன் கண்மணியே, என் கையில் வந்த பூந்தோட்டமே.
போட்டி. 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கல்ல. ஆமா. ஏப்பு என்ன பேச்சு போட்டியா? நம்ம ஊரு காசு சும்மா வருமா? நடக்கிற போட்டியா? நெத்தி தண்ணி நிலத்துல விழுந்து உழைச்ச காசு நம்மளுக்கு அள்ளி கொடுக்குறாங்கன்னா சும்மா அள்ளி கொடுப்பாங்களா? உழைச்சா தானே. 5000 ரூபாய் சும்மா வாங்கிட்டு போறான்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பேச்சு போட்டியா நடக்கிற போட்டியா? நான் எந்த நான் போட்டினா எனக்கு அல்வா சாப்பிடுறது மாதிரி போட்டி தெரிஞ்சதுதானே. ஆமா. உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி. கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. நானு போட்டி வைக்கலாமா வேணாமா சொல்லுங்க. இப்ப மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு வைக்கலாமா? சரி, பாட்டு போட்டி. நீங்க பெரிய ஆளா நான் பெரிய ஆளா? எதுல? நான் எல்லா ஹார்மோனியத்தையும் சந்திச்சிட்டேன். உங்கள்கிட்ட சந்திச்சு நான் பாடணும். பாடுவோமா? என்னது பாடுவோம்? ஏப்ப சுரக்கமாயிட்டியே. முயற்சி திருவினையாக்கும். சரிங்களா? என்னோட சேர்ந்துட்டீங்கல்ல. உங்களுக்கு ஜெயிக்க முடியாது தெரியும். அப்படி சொல்லாது. எப்ப நீங்க தான் பெரிய ஆள். என்னோட நீங்க பாடினீங்கன்னா நம்ம இருவரும் சரிசமம். இவங்க ஒத்துழைப்பு இருக்கணும், மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும். அதோட சரஸ்வதி நம்மளுக்கு நாவில் இருப்பாள். ஆனா ஆடியோ மைசெட்டு கையில மைசெட் ஆப்ரேட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க கையில சரஸ்வதி கலைவாணி இருப்பான். எல்லா ஒத்துழைப்பும் இருந்தாதான் நாங்க பேர் வாங்க முடியும் இல்லையா? நெறிஞ்சுபடி கூப்பிட்டாங்க, நான் இங்க போகாம தான் போச்சு. அப்படி சொல்லாதீங்க. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய். லைட்டா இருக்கு. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய், தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாய். ஈ கிடைக்காம எறும்பு கிடைக்காம நம்ம வளர்த்த தாய்க்கு பெருமை சேர்க்கணும் இல்லையா? தாயை பத்தி மட்டும்தான் பாடணும். இதே போட்டியா? ஹலோ மானிஜி ஹலோ கையில ஹலோ 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 சாது சாரி சாரி ஹலோ 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 சவுண்ட் பண்ணி. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய், தாளாட்டி சீராட்டி வளர்த்த அந்த தாய்க்கு பெருமை சேர்க்கிறோம் அல்லவா? அப்படிங்க 10 மாதம் என்ன சுமந்து பெற்றெடுத்த அம்மா, ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. எறும்பு அண்டவ தூசுதும்பு சேரவ தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஓட்டி வளர்த்த அம்மா, ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி நம்மள தாங்கிக் கொண்ட சாமி சாமி. பெத்தவளே மறந்தா அவ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. அம்மானா சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வுதல் தாயே நீ. பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டாவும் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. ஆராரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ என் தாயின் யாரோ. என் தெய்வமே இது போய்
நான் தூங்கவே ரொம்ப நாளாகுமா ஆராரோ பாடியதாரோ யாரோ அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடிதளமறுப்பவர் மனிதரில்லை மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை முன்னோரு நாசம் வந்து என்ன மூச்சடக்கி பெற்றெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து அம்மா மாறுலையோ அம்மா தோலுலையோ நாவுரங்க ஏன கட்டி அம்மா காட்டுலையோ அம்மா மேட்டுலையோ நெத்தி வேர்வனித்தம் சொட்டி எனக்காக பாடுபட்ட சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்றைக்குமே தாய்தானே சாமி நம்மள பெத்தவளும் தாய்தாண்டா சுவாமி ஆத்தாவும் சேலே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டில் தூங்க துளி கட்டியாட ஆத்தாவும் சேலே எத்தனையோ கோவில் உண்டு எத்தனையோ சாமி உண்டு ஏன் சாமி நீ இருக்க கோவில் ஏறி போனதில்லை கையெடுத்து கும்பிட்டனா அம்மா உங்களையே வேண்டிக்கிறேன் அம்மா எழுந்திருச்சு வா அம்மா ஏ அம்மா எழுந்திருச்சு வாமா மனசு பதறதம்மா அம்மா 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 ஆசைப்பட்டா எல்லாத்தையும் காசு ரெண்டா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ அதுக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஒரு தத்தையெல்லாம் பாராட்டு ஒட்டி வளர்த்த அம்மாவோ அதுக்கு முன்னாலே ஆகாச சும்மா எறும்பு ஆண்டாம துசுறுப்பு சேராம தொப்பு கொடி எடுத்து அம்மா கண்ணோருக்கு பாராம கண்ணு இல்லாம பாலு சொரு
ஹலோ 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 ஏத்தப்பு ஹலோ ஹலோ பத்து மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ மாதத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலாத்தத்தை கொட்டி வளர்த்த அம்மாவோ அன்றுக்கு முன்னாலே ஆகாச சும்மா எறும்பு அண்டாம துசும்பு சேராம தொப்பி காடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்க பாராம கண்டு கண்டி இல்லாம பாலுசோறு ஊட்டி வளர்த்த அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா ஆராரிரோ ஆரிரரோ ஆரிராரிரரா ஆரிராரிரரா நன்றி 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 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய், தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாய், நம்மளை வளர்த்த தாய்க்கு பெருமை சேர்த்தாச்சு இல்லையா? எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும் பொழுது நல்ல குழந்தைய பிறக்கும். அதை நம்ம வளர்க்கறத பொறுத்து இருக்குது. தாய் இருக்கணும், தகப்பன் இருக்கணும், இருவரும் சேர்ந்து வளர்த்தாதான் அந்த குழந்தை நல்லா வளரும். எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கணும்னு சொன்னேன், அது இந்த குழந்தையா இருக்கணும். ஆமா, இப்படியாப்பட்ட குழந்தைய பிறந்தாதான் பொம்பளை பிள்ளை பெற்றெடுத்தவங்க புண்ணியம் செஞ்சவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. எங்க அப்பா எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்காரு. ஏனுங்க நீங்க மண்ணில் தானே பிறந்தீங்க. ஆமா, அதனால காலதாமம் காரியத்துக்கு கேடு. தொழில் அழைக்க வேண்டும், நந்தவனத்து போக வேண்டும், ஆடி பாடி வாழ வேண்டும். அழைக்கலாமா? நான் கூப்பிட்டா அவளுக்கு கேட்டுக்குமா? இன்னைக்கு யாருப்பா நாரதரு? இசைப்பிரியனா என்ன பெரிய ஆளா? மாமான்னா உங்களுக்கு மாமான்னா எனக்கு யாரு? மாமாதே. இன்னைக்கு யாரு? நாரதர். இசைப்பிரியன். இசைப்பிரியன் பெரிய ஆளா இல்ல அம்சப்பிரியா பெரிய ஆளா? பேர்லயே 2 பேருக்கு எப்படி இருக்கு? மதுரையா இல்ல மணப்பாறையா? மதுரை பார்க்கலாமா? வெட்டு 1 துண்டு 2. துண்டு 1 நம்மட்டலாம். சரியா? ஒண்ணு நான் ஜெயிக்கணும், இல்லனா நான் தான் ஜெயிக்கணும். பார்க்கலாம். இன்னைக்கு இசைப்பிரியனா இல்ல அம்சப்பிரியாவா? வள்ளியா இல்ல மலையும் மலையும் மோதனா தீப்பிடி பறக்கும். மலையும் மண்ணாங்கட்டி மோதனா புழுதி பறக்கும். இன்னைக்கு மலை யாரு, மண்ணாங்கட்டி யாரு? நார்களுக்கு ஒரு கேள்வி வைப்போமா? வச்சுருவோம். நீங்கள் நானும் வைக்கிற மாதிரி சொல்றீங்க. சேர்த்து வச்சு விட்டுருவோம். கேள்வி வைக்கணும். கேள்வி வச்சாதான் சிறப்பு. நார்களுக்கு ஒரு கேள்வி வச்சுட்டு போறேன். பெரிய நாரதர்னு சொல்றாங்க. நம்ம கரவனூர் கீதை பிரியன் சாரோட பெரிய ஆளா? இல்ல பெரிய ஆளு அவங்களாட்டம் பெரிய ஆளுதான். பரவாயில்ல. நீங்க இப்படி சொல்லிட்டு போனீங்கன்னா உள்ள போய் சொல்லி கொடுத்துட்டீங்கடா. யார் இருந்தாலும் எதுக்கு சொல்லுங்க. சரி, கேள்வி நான் வைக்கல. இப்ப வரட்டு பார்க்கலாம். அவங்களாம் நானும் பார்க்கலாம். பிடிங்க ஒரே கீதா. குயில் என்ன குயில், அது நான் தான் குயில். குயிலே கூவாதோ ஆடாதோ கிராமத்து குயில, என் பாட்டல்ல நான் இருக்கு என்னோட முசு.